இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் உள்ள பேசிக் ஃபார்முலாஸும் அதை நம்ம எப்படி ஈஸியாக படிக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். In right angle triangle ABC, B the angle 90 degree. So in the right angle triangle C வந்து இங்க theta நான் மென்ஷன் பண்றேன். So theta எங்க மென்ஷன் பண்றோமோ அதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறது இது ஆப்போசிட் சைடு. அதுக்கு பக்கத்துல இருக்குது adjacent. இந்த சைடு hypotenuse side. sin theta. sin theta na opposite by hypotenuse side. Opposite by hypotenuse. Cos theta. Cos theta ku adjacent by hypotenuse side. Adjacent by hypotenuse. Tan theta. Tan theta na sin theta divided by cos theta. Sin theta divided by cos theta. That's equal to opposite by hypotenuse by adjacent by hypotenuse. So cancel. So formula opposite by adjacent. Next cos theta. Cosecant theta. Cosecant theta equal to அப்படியே இந்த sin thetaக்கு நம்ம என்ன எழுதணுமோ அதே அப்படியே ரெசிப்ரோக்ல எழுதினா போதும். ஸோ ஃபார்முலா என்னதுன்னா ஹைபோட்டனஸ் பை ஆப்போசிட் cosecant thetaக்கு பிகாஸ் cosecant theta ஈக்குவல் டு 1 by sin theta. ஸோ அதனால நாம என்ன பண்றோம் ஃபார்முலா வந்து ரெசிப்ரோக்லா எழுதிக்கிறோம். Next, secant theta. Secant theta na அதே மாதிரி 1 by cos theta. So என்ன பண்ணலாம்? So அதே மாதிரி reciprocally cos theta ஓட ஃபார்முலாவை நாம secant theta க்கு எழுதிக்கிறோம். So hypotenuse by adjacent. Next, cot theta. Cot theta. Cot theta na என்ன அப்படின்னா reciprocal of tan theta. So tan theta க்கு என்ன ஃபார்முலாவோ அதை நாம உல்டாவா எழுதினா போதும். So tan theta க்கு ஆல்ரெடி ஃபார்முலா என்னது opposite by adjacent. So cot theta க்கு என்ன ஃபார்முலா adjacent by opposite. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள். ஸோ வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ்க்குலாம் நம்ம இந்த டேபிள் தெரிஞ்சாதான் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட்டு தீட்டாவோட வேல்யூஸ் 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு sin theta, cos theta, tan theta, cosecant theta, secant theta, cot theta. So first இந்த tabular columnல நாம எழுதிக்கிட்டோம். இப்போ values நம்ம எப்படி ஈஸியா படிக்கலாம்னு பார்க்கலாம். First rowல
sin theta 0 degree வேல்யூல sin 0 equal to 0. Next, sin 30 வந்து 1 by 2. 45 degreeக்கு 1 by root 2. Next, sin 60 root 3 by 2. sin 90 வந்து 1. இந்த first row மட்டும் நீங்க படிச்சா போதும். Next வரதெல்லாம் நம்ம படிக்காமலே எப்படி எழுதலாம்னு சொல்றேன். இப்போ sin thetaல 0, 30, 45, 60, 90 டிகிரிக்கு நீங்க எப்படி எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே உல்டா பண்ணி இந்த பக்கமா டர்ன் பண்ணி sin 90க்கு எழுதினதை cos 0க்கு எழுதணும். ஸோ 1 root 3 by 2. ஸோ இந்த 1 by 2 அப்படியே வந்துடும். திரும்ப இங்கே 1 by 2 இருக்கதை நாம் இங்கே 60க்கு எழுதிக்கலாம். திரும்ப இங்கே 0க்கு எழுதினதை நாம் இங்கே 90க்கு எழுதுறோம். ஓகேயா? நெக்ஸ்ட் tan theta. tan thetaனா என்ன ஃபார்முலா பார்த்தோம்? sin theta by cos theta. ஸோ sin theta by cos theta. 0 by 1. So, value 0. 1 by 2 divided by root 3 by 2. So, 2 cancel ஆயிடும். So, answer என்ன வரும்? 1 by root 3. Next, 1 by root 2 divided by 1 by root 2. That's equal to root 2 உள்ள cancel ஆயிடும். So, 1. Next, root 3 by 2, 1 by 2. 2 cancel ஆயிரும். So, root 3. 1 by 0. 0 வால இந்த நம்பரையும் டிவைட் பண்ண முடியாது. So, அதனால not defined. Okay. Next, cosecant theta. Cosecant theta na என்ன? So, 1 by sin theta. So, 1 by sin theta. So, 1 by 0. That's equal to 0 வால இந்த நம்பரையும் டிவைட் பண்ண முடியாது. So, not defined. Next, 1 by 1 by 2. So, எல்லாமே reciprocal எழுத போறோம். So, 2, 1 by root 2. That's equal to reciprocal root 2. Root 3 by 2. That's equal to 2 by root 3. 1 by 1. That's equal to 1. So, நம்ம sin thetaல நம்ம பார்த்த மாதிரியே தான் இப்போ சைனை வந்து அப்படியே 90 0வா மாற்றி அப்படியே உல்டா பண்ணி எழுதின மாதிரியே சீக்கன் தீட்டாக்கு கோசிக்கன் தீட்டாவில் உள்ள வேல்யூஸை நாம் எழுத போகிறோம். ஸோ 1 2 by root 3 root 2 2 next last one not defined. Okay. Next, cot theta. Cot theta formula என்ன? So, cot theta na 1 by tan theta. One by tan theta. So, values 1 by 0, that's equal to not defined. 1 by root 3. So, நம்ம reciprocal மாத்தி எழுதணும். root 3. Next, 1 by 1, that's equal to 1. root 3, 1 by root 3. Next, not defined. That's equal to 1 by 0. That's equal to 0. Reciprocal trigonometric ratios. So, sin thetaக்கு formula வந்து 1 by cosecant theta. Cos theta equal to 1 by secant theta. Tan theta equal to 1 by cot theta. Next, cosecant theta equal to
1 by sin theta. Secant theta equal to 1 by cos theta. Cot theta equal to 1 by tan theta. இதெல்லாம் reciprocal ratios. So இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்ல நாம யூஸ் பண்ற ஃபார்முலாஸ். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் that's equal to sin theta equal to cos 90 minus theta. Next, cos theta equal to sin 90 minus theta. Tan theta equal to cot 90 degree minus theta. Cosecant theta equal to secant 90 minus theta. Secant theta equal to cosecant 90 degree minus theta. Cot theta equal to tan 90 degree minus theta. So இதெல்லாம் complementary angles. இந்த ஃபார்முலாஸும் நாம் சில சம்க்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஃபார்முலா நம்ம நிறைய சம்முக்கு யூஸ் பண்ணுவோம். sin ஸ்கொயர் theta plus cos square theta equal to 1. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலால இருந்து நாம என்னெல்லாம் ஃபார்முலா மேக் பண்ணலாம் அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டாவை கேட்டாங்கன்னா ஸோ sin ஸ்கொயர் தீட்டா மட்டும் வச்சுட்டு 1 இந்த பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த சைடு போனா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா படிச்சுட்டா இந்த 3 ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேயா? நெக்ஸ்ட் secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா equal to 1. So secant ஸ்கொயர் தீட்டா equal to 1 plus tan square theta tan square theta equal to secant square theta minus 1. So இந்த 1 இங்க போய்டும், இந்த tan square இங்க வந்துடும் நினைச்சுக்கணும். So இப்போ இந்த ஃபார்முலா படிச்சுட்டா இதுல இருந்து வர இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நாம இதுல இருந்தே மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் cosecant square theta equal to 1 plus cot square theta. So இதிலிருந்து cosecant square theta minus cot square theta equal to 1. Next cot square theta வேணும்னா cot square theta equal to cosecant square theta இந்த 1 அந்த சைடு போயிட்டா minus 1. So இந்த ஃபார்முலால இருந்து நாம இந்த ரெண்டு ஃபார்முலாவை மேக் பண்ணலாம். ஸோ நம்ம படிக்க போகிறது கொஞ்சம் தான், அதுலேருந்து நம்ம மேக் பண்ணுற ஃபார்முலாஸே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. இந்த ஹோல் சாப்டருக்கும் இந்த ஃபார்முலா படித்தா போதும்.
நான் இதை பேஸ் பண்ண சம்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ மொத்தம் trigonometric formulas. Thanks for watching.